ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி அவங்க மல்லிகா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நர்ஸு தான் எடுக்கிறாங்க. அவங்க வர முடியாது, அவங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே சாமுண்டீஸ்வரியிலேருந்து குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் சொன்னாலே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருது. நிச்சயார்த்தத்துக்கு தான் அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு அடிபட்டுச்சுது, இப்போ என்னென்னா இவங்களுக்கு அடிபட்டுருக்குது, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லும் போதே கார்த்திக்கு அப்போ சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுது. அடுத்து இங்கே பார்த்தோம்னா மாயாவும் கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரிகிட்ட, சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் மகேஷும் அங்கேருந்து கிளம்பவும், அப்போ கார்த்திக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது. ஆனாலும் என்ன நடக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து சாமுண்டீஸ்வரி இது என்னது எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அவள் பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்கணுன்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டா. ஆனால் பார்க்க முடியாமல் ஆகிப்போச்சுது அப்படிங்கவும் உடனே சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்க சொல்கிறாங்க, அதனால என்னம்மா நான் அவங்க தான் அங்கே வர முடியல, நம்ம அங்கே போகலாமே அப்படிங்கவும் இதை கேட்டதுமே மாயாவும் மகேஷும் கிளம்பும் போது அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி, ஆமாம் நீ சொல்கிறது கூட நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மகேஷ் பதட்டம் அடைகிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படிங்கும்போது, ஆமாம் பேசாமல் பொண்ணு மாப்பிள்ளையும் அழைச்சிக்கிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்க சொல்லவும் உடனே சாமுண்டீஸ்வரியோட கணவர் சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம் ஈஸ்வரி, சொல்ல பொண்ணாக்கி பொண்ணு மாப்பிள்ளையும் அங்கே அழைச்சிட்டு போக வேண்டாம் அப்படிங்கவும், ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. உடனே மாயா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வழியை எஸ்கேப் ஆகிட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்திக் ஏதோ தப்பு நடக்கு அப்படிங்கிற மாதிரிக்கே அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம அங்கேயே போய் விசாரிக்கலாம் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. அவள் சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சிவனாண்டி சொல்கிறாங்க, அது எப்படி மாயா வரவழைப்பா, மாயா தான் எல்லாமே செய்திருக்கணும், அவள் செய்த வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அந்த மாயாவை பாருங்களேன் எவ்வளோ அமைதியாக இருக்கிறா, ஆனால் அமைதியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரிக்கு எல்லா வேலையும் பார்த்து வச்சுருக்கிறா. அப்படிங்கும்போது அவகிட்ட நம்மளே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அந்த வீடியோ ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அவள் நம்மக்கிட்ட எந்த வேலையும் காட்ட மாட்டா. அப்படி மட்டும் அவள் கைக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதனால் அவள் ரொம்ப பெரிய ஆளாக்கும். சொல்லப்போனாக்க உங்கள் அக்காவோட மிக பயங்கரமான ஆள் அவள் தான் அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க அவகிட்ட கொஞ்சம் உசாராக தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் சந்திரகலாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தி நேராக மல்லிகாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே பார்க்குறாங்க. அப்போ மல்லிகாவுக்கு கண்ணில் கெட்டு போட்டு வச்சுருக்குது. அப்போ கார்த்தி அங்கே போகிற விஷயத்த மாயா தெரிஞ்சுக்கிட்டுதாங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி நீ போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்களா அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அதனால கார்த்தி போகிற விஷயம் மாயாவுக்கு தெரிஞ்சிருது. அதனால் மாயா அவங்க மகேஷ்கிட்ட சொல்கிறாங்க, மகேஷ் நீ வீட்டுக்கு போ, நான் கார்த்திக்கு ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க, என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அதனால கார்த்தியை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க மாயாவும் வந்துடுதாங்க. கார்த்தி அவங்க டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி நடந்துச்சு இந்த விபத்து, என்ன நடந்துச்சு, எந்த இடத்துல நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை ஒளிஞ்சு நின்று மாயா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்னது இந்த டிரைவர் இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான், இவனை கேட்குற கேள்வியை பார்த்தாக்கி நம்மளுக்கு பயமா இருக்குது, இவன் நம்மளை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மல்லிகாவும் அவங்க நடந்த விஷயத்தையும் எந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே கார்த்தி சொல்றாங்க, சரி உங்க உடம்ப பார்த்துக்கங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்பவும் அதுக்கு முன்னாடியே மாயா எந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சோ அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் காரில் அவங்க ஒரு ஸ்ப்ரே ஊற்றி வச்சிருந்த ஸ்ப்ரேயில் அந்த மருந்து ஊற்றி வச்சுருந்தாங்களா, அந்த பாட்டில் அவங்க எடுத்துருந்தாங்க. எடுத்துக்கிட்டு நல்ல வழியாக நம்ம எடுத்தாச்சுது, இன்னும் வழி எதுவுமே நடக்காது, அந்த டிரைவரால் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது பார்க்குறாங்க கார்த்தியோட கார் அங்கே வருது. அதை பார்த்ததுமே ஐயோ இவன் பக்கத்தில் வந்துட்டேன், இவன் கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாயா ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்துருந்தாங்க. கார்த்தி வந்ததுமே அந்த காரை செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துல அவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க தானே காரை ஓட்டிட்டு வந்தாங்க, அப்போ இங்கே தான் உட்காந்துருக்கணும், என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கார்த்தி தேடிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாவை தான் காட்டுறாங்க, எந்த ஆதாரமும் உனக்கு கிடைக்காது, அதுதான் நானே எடுத்துட்டேன்னு, அதுக்கப்புறமா உனக்கு எங்கே ஆதாரம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க.
அப்போ கார்த்தியும் காரை ஃபுல்லாக அவங்க செக் பண்ணுறாங்க. எந்ததுமே இல்லையே, எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி சுற்றி ஏதோ ஒரு ஆபத்து மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ரேவதிக்கும் அவங்க மனசுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு இது யாரோ வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் நடக்கிறது சரிதான், ஆனால் கல்யாணத்தில் வந்து இவங்களுக்கு எதுக்காக இந்த மாதிரிலாம் ஒரு தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குது மல்லிகாவுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி நினைக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.